ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ரொட்டீன் விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லன்ச் டைமில் தான் வந்து விளாக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து லன்ச் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்து தம்பியோட ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு வரதா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எமர்ஜென்சியாக இந்த மாதிரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து சாதம் வந்து நான் வந்து வேக வச்சிடறேன் ஃபஸ்ட்டு குக்கர்லேன்ட்டு. லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நான் நிறைய வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரோஜா செடி வச்சுருக்கேன். அதில் வந்து 1-2 தக்காளி சீட் வந்து விட்டது, நல்லா தக்காளி செடி வந்துருச்சு. நல்ல பெரிய மரம் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஆனால் வந்து பூ வரும், ஆனால் அதுக்கு வந்து காய்க்கலை. ஸோ இது வந்து தக்காளி செடி நிறையா இருந்தது அப்படிங்கிறதுனால ரோஸ் வந்து பூக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது. வெயில் டைமில் கட் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து வராது. அதனால் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும்போதே கட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக வந்துடும் வந்து வேர்லாம். ஸோ அதனால் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மல்லித்தலை வந்து செடியில் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இலையெல்லாம் பழுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் அதையும் நம்ம வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து டைரெக்டாக அப்படியே வைக்காமல் சாதம் வந்து தனியாக குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பொடியெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் வந்து கட் பண்ணி உரிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, மல்லி, கருவேப்பிலை. ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நிறைய விலாகில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா டைம் வந்து ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வந்து தாளிக்கிறோமோ அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக வந்து லைன் பை லைனை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டே இருப்பேன். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம யூஷுவல் நம்ம குக்கரில் செய்யும்போது என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நல்லெண்ணெய் இல்லை அப்படி இல்லைன்னா செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பேக்கெட்டில் கிடைக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. இப்போ வந்து அது அந்த பக்கம் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து சாதம் வந்து நான் வந்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா விதையாக தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சாதம் வந்து குழையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து லைட்டாக நான் வந்து கிளறி விட்டுருந்தேன். இந்த பக்கம் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கடுகு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கேப்பில் தான் நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி வேலை பார்த்தோம் அப்படின்னா வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரிலாம் காயெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து வேஸ்ட் பாக்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிச்சன்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருப்போம். இப்போ போய்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் தோலெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு தனி வேலையாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து ஒட்டடை பண்ணி க்ளீன் பண்ணும்போது பால் குக்கர் வந்து எங்களுக்கு யாரோ கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கே தெரியுது பால் குக்கர் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து க்ளீன் பண்ணும்போது எடுத்தேன். ஸோ நல்லாயிருக்கு, நல்ல பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர் பிராண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களோட கல்யாணத்துக்கு வந்து ப்ரெசண்ட்டாக வந்தது இது. ஸோ வீடு ஒட்டடை பண்ணுறதெல்லாம் ஒரு நல்லது நடந்திருக்கு. நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தாராளமாக பால் காய்ச்சலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. யாருன்னு தான் எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா நாங்கள் கிஃப்ட் ரேப்பை வந்து பிரிச்சிட்டோம். அந்த பாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அதனால் யார் என்னென்னலாம் தெரியல. பட் எனிவே ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்சல் வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days முன்னாடி மீஷோவில் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. அது என்னென்னா ஃப்ரிட்ஜ் கவர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ₹132 ஏதோ ஆஃபர் ரேட்டு. பட் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹160 அது மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆஃபரில் வந்து இந்த ரேட் போட்டிருந்தாங்க. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஓகே தான். பட் இன்னும் நம்ம கொஞ்சம் நல்ல பணம் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த ஃப்ரிட்ஜோட கவர், அந்த மேல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவர் இருக்குது இல்லையா, இது மட்டும் ஒரு மாதிரி கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதாவது வந்து கொஞ்சம் அழுக்கு கலராக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். அப்புறம் அதே மாதிரி இந்த உள்ளே போடுற பேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம கையோட வந்து குக் பண்ணுற வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பார்சலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹92 தான். வெல்கம் போர்டு மாட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வீட்டுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து வாசல் படிக்கட்டெல்லாம் நம்ம வந்து வைப்போம் இல்லையா, வெல்கம் போர்டு. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து ₹92 அப்படின்னு பார்க்கும்போது இதோட நேச்சுரல் ப்ரைஸ் வந்து ₹142 போட்டிருந்தது. பட் ஆஃபர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ₹92 வந்து வாங்கியிருந்தேன். டிஸ்கவுண்ட் வந்து ₹50, ₹52 சம்திங் ஏதோ. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இருங்க நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெல்கம் ஹோம் அப்படின்னு போட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இதை கொண்டு போய் வீட்டு முன்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நியூ லுக் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து செவரில் வந்து மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட் லுக்காக ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. ஸோ வெல்கம் ஹோம் அவ்வளோதான், சிம்பிளாக, ரொம்ப கசகசன அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நீட் லுக்காக இருந்தது. இப்போ வந்து அந்த கவரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த அந்த வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்பவே வர்த்தபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குக்கிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த தக்காளி வந்து வேகிற கேப் இருந்தது இல்லையா, இந்த கேப்பில் தான் நான் வந்துட்டு அந்த பார்சல் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இதுக்கு வந்து நம்ம எந்த பொடியுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம பொடியில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நம்ம வந்து சாதம் போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சாதம் வந்து ரெடி. ஃபைனலாக வந்து நம்ம வந்து மல்லித்தலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
நல்லா கிளறிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க. இப்போ ஈவினிங் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். எனக்கு தம்பியோட ஃப்ரெண்டு 2 பேருக்கு காஃபி போட்டுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பக்கத்தில் வந்து கோயில் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியோட அந்த 2வது நாள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2வது நாள் அன்னைக்கு நடந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. உள்ளே வந்து அரக்கனை வந்து அசுரனை வந்து வதம் பண்ணுற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக வந்து நடக்கவே இல்லை எங்களுக்கு உள்ள. ஏன்னா கோவிட் அந்தந்த நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால 2 வருஷம் நடக்கவே இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்கள் கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு திருவிழா வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த திருவிழாக்கான வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் வேணும்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா டின்னர் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். கோயிலே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு கொடை கொடுத்துருப்பாங்க, கொடைக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. கொடைக்கா அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மா பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தெரியாது தம்பி தள்ளிக்கோ, ஏன் முன்னாடி நிற்கிற? அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.